திருநாவுக்கரசு கண்ணப்ப நாயனார். பெரிய புராணத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண்ணப்ப நாயனார். மாணிக்க வாசகர் சொல்லுவார், அன்பு செய்கிறதுல கண்ணப்பர் முதலிடம், அன்பு செய்யாத இருக்கிறதுல நான் 2வது இடமும் கடைசி இடமும் மாணிக்க வாசகர் என்னை மன்னிச்சிடுங்க. அன்பு செய்கிறதுல கண்ணப்பர் முதலிடம், அன்பு செய்யாத இருக்கிறதுல நான் தான் முதலிடம்னு மாணிக்க வாசகர் சொல்கிறார். ஆனால் நம்ம இந்த உலகத்துலேயே நம்பர் 1 பொய் சொல்கிற ஆள் யார் தெரியுமா? நம்ம மாணிக்க வாசகர் தாங்க. ஆமாங்க, நம்ம மாணிக்க வாசகர் ஒரு பக்கம் உண்மையும் சொல்லுவார், ஒரு பக்கம் பொய்யவும் சொல்லுவார். கண்ணப்பர் அன்புல சிறந்தவர், சரி ஒத்துக்கலாம். மாணிக்க வாசகர் எந்த இடத்துலங்க குறைஞ்சார்? சொல்லிக்கிறார், நானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய். மாணிக்க வாசகர் பொய்னா நம்மெல்லாம் எங்கெங்க போகிறது? அப்பேற்பட்ட கண்ணப்ப நாயனார் யார் இவர்? சிவபெருமானே இவருக்கு கண்ணப்பர்னு பேர் வச்சிருக்காரு. என்ன இவருடைய கதை, இவருடைய வரலாறு என்ன, இவர் என்ன அப்படி தொண்டு பண்ணார் பார்க்கலாம். காளஹஸ்தி, திருக்காளஹஸ்தி பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்று, காற்று ஸ்தலமாகிய திருக்காளஹஸ்தி. அங்கே ஒரு வேடர் குலம், கிட்டத்தட்ட இந்த கதையெல்லாம் நடக்கிறது ஒரு 3ஆம் நூற்றாண்டு. 3ஆம் நூற்றாண்டில் இந்த கதை நடக்குது. 3ஆம் நூற்றாண்டில் தான் மாணிக்க வாசகர் வாழ்ந்தார். நம்ம காரைக்கால் அம்மையார் வாழ்ந்தார்கள். கண்ணப்பர் 3ஆம் நூற்றாண்டு. இந்த 3ஆம் நூற்றாண்டு காலத்தில் நம்ம கண்ணப்பர், இதுக்கு முன்னாடி ஒரு கதை ஒன்று சொல்லணுமே. மகாபாரதத்தில் அர்ஜுனன் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறான், பாசுபதா அஸ்திரம் வேண்டி. ஏன்னா அந்த அஸ்திரம் இருந்தால் தான் போரில் ஈஸியாக ஜெயிக்க முடியும். துரியோதனனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஒரு பன்றி முகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அசுரன் அனுப்புகிறான். அந்த அசுரனுக்கு வரம் என்ன தெரியுமோ? சிவபெருமான் கையால் தான் அந்த அசுரனுக்கு சாவு. இப்போது அந்த பாசுபதாஸ்திரம் ஜெயிச்சிருச்சுன்னா போரில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு துரியோதனன் அந்த அசுரனை அர்ஜுனனை கொல்லுன்னு அனுப்புகிறான். இங்கே அர்ஜுனன் எல்லாத்தையும் விட்டுட்டு சிவபெருமானேன்னு தவம் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த அசுரன் வரான், பன்றி ரூபா அசுரன். இப்போது அர்ஜுனனை காப்பாற்ற வேண்டியது யார்? சிவபெருமான் பொறுப்பா இல்லையா? சிவபெருமான் ஒரு வேடன் வேடத்தில் கிளம்புனார். பக்கத்தில் அம்மா மீனாட்சி, ஏங்க நானும் வரட்டா? சரி வா, இந்த குழந்தை இருக்கானே வினி தூக்கிட்டு வரட்டா? குழந்தை யார்? நம்ம முருகப்பெருமான். முருகனோட இடுப்பில் தூக்கிட்டு வேடு வச்சு வேடத்தில் அம்மா மீனாட்சி வரா. வேடன் வேடத்தில் சிவபெருமான், வேடு வச்சு வேடத்தில் அம்மா மீனாட்சி, கையில் குழந்தை முருகன். ஜபம் பண்ணிகிட்டு இருக்கான் அர்ஜுனன். அந்த அசுரன் வரான், தூரத்தில் நின்று பார்க்குறான். தூரத்துலேருந்து அப்படியே ஓடி வரான். அர்ஜுனன் பார்த்தான், ஐயோ இந்த பன்னி, சரி இந்த பன்னி எடுத்து இந்த தவத்தை இதை கலைக்க பார்க்குது, அதனால் இந்த வில்லை எடுத்து இதை கொன்றுவோன்ட்டு வில்லை எடுத்து அம்பை விட்றான். கரெக்டாக சிவபெருமானும் அங்கேருந்து அம்பை விட்றாரு. விட்ட உடனே பன்னி செத்துருச்சு. 2 அம்பு சொருகி இருக்குது. கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது 2 அம்பு சொருகி இருக்குது. அர்ஜுனன் கேட்குறான், அது யார் அம்புன்னு. சிவபெருமான் அங்கே வராது, இந்த பன்னியை கொன்றது நான் தான். இல்லைங்க, இந்த வில்ல வேடவனே, இந்த பன்னியை கொன்றது நான் தான். நான் தான் அர்ஜுனன், தலை சிறந்த வில்லாளன். என்னுடைய அம்பு தான் முதல்ல வந்துச்சு, ஆனால் நான் தான் கொன்னங்கிறேன். இந்த வேடவனுக்கு என்ன துணிவு? சரி என் கூட இந்த வில் சண்டை போடுறியா? தூரத்தில் ஒரு மலை, இந்த மலையோடைய உச்சியில் ஒரு குட்டி மரம், அந்த மரத்து அடியில் யார் அம்பு விடுறாங்களோ அதுதான் போட்டி. அர்ஜுனன் விட்டான், அம்பு பாதி தூரம் போகுது. சிவபெருமான் அம்பை இன்னும் விடவே இல்லை. அந்த பாதி தூரம் போனதுக்கப்புறம் அந்த அம்பை விட்டார்ல, அந்த அம்பு அந்த வில்லோடைய அப்படியே என்னை மன்னிச்சிருங்க, அந்த அம்பை நடுவில் அப்படியே 2ஆக பொளந்துட்டு அந்த மலை அடிவாரத்துக்கு போய் நின்றுச்சு. சரி, வால் இதுதான், வில்லு தான் வரலையே, வால் சண்டை போட்டு அதுலேயும் சிவபெருமான் ஜெயிச்சிட்டாரு. அடுத்து மல்யுத்தத்துக்கு சிவபெருமான் சொல்கிறார், என்ன உனக்கு அம்பே விட தெரியல, பெரிய அர்ஜுனன்னு உலகம் முழுக்க சொல்லிட்டு பீத்திக்கிட்டு இருக்க. அர்ஜுனனுக்கு வந்ததே கோபம், இருந்த காண்டீப்பை வில்லு எடுத்து சிவபெருமான் தலையிலேயே அடித்தான். ஒரு கவிஞர் சொல்லுவார், பாவம் சிவபெருமானே, உனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு இந்த கண்ணப்பர் காலால் மிதிச்சார், சாக்கிய நாயனார் கல்லால் அடித்தார், அர்ஜுனன் வில்லால் அடித்தான், அந்த பாண்டிய மன்னன் முதுகில் அடித்தான். அப்பா அம்மா இல்லைன்னு எல்லாரும் உன்னைய போட்டு அடிக்கிறாங்களே பெருமான்னு ஒரு வேடிக்கைக்காக சொல்லுவாங்க. அப்படி
அர்ஜுனனை அடிக்கிறான். சரி இப்போ என் கூட மல்யுத்தத்துக்கு வான்னு சிவபெருமான் கூப்பிட்றாரு. கூப்பிட்ட உடனே சிவபெருமான் மல்யுத்தம் போடும்போது அர்ஜுனனை கட்டி பிடிக்கிறாரு. கட்டி பிடிக்கும் போது நம்மளுக்கெல்லாம் எப்படி இருக்கும், மல்யுத்தத்தில் எதிரி கட்டி பிடிச்சா என்ன வலி வலிக்கும். ஆனால் அர்ஜுனனுக்கு அப்படியே மனைவி பாஞ்சாலி கட்டி பிடிச்ச மாதிரி இருக்குது. என்னடா அது, இது இப்படி இருக்கு. வேடவாரி இல்லை சாமி, நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள், உண்மையான கோலம் என்னன்னு காட்டுங்க. சிவபெருமான் காட்சி கொடுத்தாரு. பெருமானே, நீயா எனக்காக வந்த, உன்னையா நான் வில்ல எடுத்து தலையிலேயே அடித்தேன். எல்லாம் போதும், இந்த மகாபாரதம் வேண்டாம், இந்த போர் வேண்டாம், இந்த பாசுபத அஸ்திரம் வேண்டாம், நீ மட்டும் போதும் பெருமானே, நான் உன் கூடயே வந்துட்டேன். சிவபெருமான் பார்த்தாரு, வேணாம்டா, உன்னை நம்பி தான் கிருஷ்ண பரமாத்மா இவ்வளோ பெரிய பாரதத்தை ஆரம்பிச்சிருக்கார். நீ அதை முடிச்சுட்டு அடுத்த பிறவி திருக்காலஹஸ்தியில் கண்ணப்பனாய் பிறந்து என்னை அடைவாயின்னு சிவபெருமான் சொல்லிடுறாரு. பாசுபத அஸ்திரத்தை உனக்கு தேவைப்படுற போது கேளு, நான் அப்புறமா கொடுக்குறேன்றாரு. இப்போது அந்த அர்ஜுனன் தான் இங்கே கண்ணப்பராக வந்து பிறக்கிறாரு. வேடவர்கள் கூடம் எப்படி தெரியுமா, அந்த ஊர் பூரா அடி வெட்டு கொல்லு அப்படின்னு தான். அவங்களுடைய வீட்டு வாசலில் புலிக்குட்டியை கட்டி போட்டு வச்சுருப்பாங்களாம், அவ்வளோ வீரம் வேடவர்கள். இந்த வேடவர்களுடைய தலைவர், அந்த தலைவருக்கு ரொம்ப நாள் குழந்தையே இல்லை. முருகப்பெருமானை வேண்டுறாங்க. வேண்டின உடனே ஒரு குழந்தை பிறக்குது, தின்னுன்னு ஒரு குழந்தை பிறக்குது. அதனால் அந்த குழந்தைக்கு பேர் தின்னன்னு வச்சுட்டாங்க. தின்னன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றான். வேடவர்களுடைய இனி அந்த மகாராஜா, அந்த வேடவர்களுடைய தலைவனே வச்சுப்போம், அந்த வேடவர்களுடைய தலைவன் அடுத்த ராஜாவை நம்ம தின்னனா மாற்றணும் சொல்லிட்டாங்க. அடுத்த ராஜாவாக இருந்தாச்சு. இப்போ அந்த தலைவனாக மாற்றியாச்சு, வேடவர்களுடைய தலைவன். இப்போ தலைவனாக ஆன உடனே தலைவன் போய் ஒரு வேட்டையை முடிச்சுட்டு வரணும். அதுதான் அவங்க போல வழக்கம். தலைவன் ஆன உடனே வேட்டையை முடிச்சுட்டு வரணும். கண்ணப்பர் போகிறாரு. கூட நாணன் அப்புறம் இன்னொரு நண்பர், அவருடைய நண்பர் போகிறாங்க. அந்த இன்னொரு நண்பருக்கு பேர் காடன். கூட இன்னும் பல வீரர்கள் போய் வர்றது எல்லாத்தையும் வேட்டையாடுறாங்க. வேட்டையாடும்போது ஒரு பன்னி, ஞாபகம் இருக்கா, பழைய பன்னி, ஒரு பார்வை பார்த்துச்சு. எல்லாரும் அதை துரத்துறாங்க. 3 பேர் மட்டும்தான் கடைசி வரைக்கும் அதை பின்பற்றி போகிறாங்க. அவங்களுடைய காட்டை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. வந்தால் அந்த பன்னியை கடைசியில் ஒரு ஓரமாக சிக்கி வச்சு அதையும் வேட்டையாடிடுறாங்க. வேட்டையாடின உடனே ரொம்ப சோர்வு. பார்த்தா பக்கத்தில் ஒரு ஏரி அட்டை இருக்குது. அந்த ஏரியில் போய் தண்ணி குடிச்சிட்டு வர்றாங்க. இப்போது தின்னன் கேட்குறான், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? நம்ம காளஹஸ்தி மலைக்கு பக்கத்தில் இருக்கோம். தெரியுதே, இதுதான் காளஹஸ்தி மலை. இதுக்கு மேலே என்ன இருக்குதுன்னு தின்னன் கேட்குறான். உடனே சொல்கிறாங்க, இதுக்கு மேலே குடிமித்தேவர் இருக்கார். குடிமித்தேவரா? அந்த பேரை கேட்டவுடனே தின்னனுக்கு என்னமோ ஒரு இதையோ பிரிஞ்சவங்களுடைய ஞாபகம் வருது. அப்படியே கண்ணீர் சுரக்குது. குடிமித்தேவரா? மனசுக்குள்ளே குடிமித்தேவர்னு அவரை பார்க்கணுன்னு ஆசை. சரி, அந்த மலைக்கு மேலே போகலாமா? போகலாம். இப்போது கீழே அந்த வேட்டையாடின பன்றிய காடன் சுட்டு வறுத்துக்கிட்டு இருக்கான். நாணனும் கண்ணப்பரும், இப்போ கண்ணப்பர் இல்லை, தின்னனும் மலையை ஏறி குடிமித்தேவரை பார்க்க போகிறாங்க. மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க. நாணன் போகிறான், பின்னாடி தின்னன் போகிறான். ஆனால் அந்த நாணனுக்கும் முன்னாடி இன்னொன்று போகுது. அது நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியல, சேக்கிலார் கண்ணுக்கு தெரியுது. என்னதுன்னா, கண்ணப்பருடைய அன்பு, தின்னனுடைய அன்பு நாணனுக்கும் முன்னாடி போகுது. போய் நம்ம தின்னன் அந்த சிவபெருமானை பார்த்தாரா? பார்த்த உடனே மனசை பறி கொடுத்துட்டார். ஐயோ பெருமானே, இவ்வளோ நேரமாக இங்கே தனியாகவா இருந்த? இந்த காட்டில் கொடூரமான விலங்குகள்லாம் இருக்குமே, உன்னை எதாவது பண்ணிடுச்சுன்னா என்ன இருக்கும்? நீ சாப்பிட்டியோ இல்லையான்னு கூட தெரியல. அப்படியே கட்டி பிடிச்சி அணைச்சிக்கிறாரு. ஐயோ, இந்த குழந்தைய தனியாக விட்டுட்டு போயிட்டேன். ஒரு குழந்தைய தனியாக விட்டால் தாய் எப்படி மனசுங்க வேதனைப்படும். அந்த மாதிரி தின்னன் அப்படி கதறி அழுகிறாரு. அழுத உடனே, பெருமானே, இதுக்கப்புறம் நான் வந்துட்டேன்ல, கவலையே படாத, உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சிவபெருமானை கட்டி பிடிச்சி அழுதுகிறார். அப்பப்போ தோணுமா, சரி போகணுமேன்ட்டு ஒரு 4 ஸ்டெப்பு எடுத்து வைப்பாரான். திரும்ப சிவபெருமானை கட்டி பிடிச்சி பாரான், உன்னை விட்டு நான் போக மாட்டேன்ட்டு. சரி, ரொம்ப நேரம் ஆச்சு. நானும் உட்காந்து கூப்பிட்டு பார்க்குறேன், வரல.
அங்கே அந்த அவங்க அப்பா கிட்ட போயிட்டான். அவங்க அப்பா பேர் நாகன். திண்ணனுடைய அப்பா பேர் தலைவர், முன்னாள் தலைவர் அப்படி தானே சொல்லணும். கூப்பிட்டு வந்து பார்க்குறாங்க. திண்ணனே என்ன இங்கே உக்காந்துட்ருக்க, வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா ஒன்றுமே இல்லை, காதே கேட்கல. சிவபெருமான் தில்லை வழியில் கலந்து விட்டால் அவர் திரும்பியும் வருவாரோ அப்படிதாங்க. சிவபெருமானை பார்த்துட்டு அந்த மனசு சிவபெருமான் உள்ளத்தை திருடித்தாரே உள்ளங்கவர் கல்வன். கண்ணப்பர் நம்ம திண்ணன் சிவபெருமானையே பிடிச்சி நிப்பாட்டிட்டார். கூப்பிட்டு பார்க்குறாங்க, வரவே இல்லை. ரொம்ப நேரம் ஆகுது, அவங்க போயிட்டாங்க. திண்ணன் பார்க்குறாங்க, சரி சுவாமிக்கு பசிக்குமேன்ட்டு போய் பன்றி மாமிசத்தை வேட்டையாட போகிறார். அப்போது அங்கே எப்பவும் வேலை செய்கிற அங்கே சிவபெருமானுக்கு பூஜை செய்கிற சிவகோச்சாரியார் வரார். வந்து சிவபெருமானுக்கு இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றி வில்வ இலையெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் செஞ்சுட்டு போயிட்டார். அப்போது இந்த திண்ணன் பன்றி மாமிசத்தை வேட்டையாட போகிறான். பக்கத்தில் அந்த ஏரியை பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு ஒன்று ஞாபகம் வருது. இந்த நானும் சொல்லியிருப்பான், இங்கே மேலே ஒரு சிவகோச்சாரியார் வருவார், வந்து சிவபெருமானுக்கு வில்வ இலை பூவு தண்ணியெல்லாம் ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டு போயிடுவார். அப்போ யோசிக்குது, சிவபெருமானே உனக்கு இதெல்லாம் தான் பிடிக்குமான்ட்டு அந்த காடன் வறுத்து வச்சுருந்த பன்றி மாமிசத்தை எடுத்துகிட்டு ஒரு தண்ணியை வாயில் எடுத்து பிடிச்சிக்கிட்டு வாயில் வச்சுக்கிட்டு கையில் இந்த பச்சை இலைகளெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பன்றி மாமிசத்தோடு போகிறான். போய் வச்சு பார்த்தா சிவபெருமானுக்கு அந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு போயிருக்காரு. அதெல்லாம் காலால் எட்டி தள்ளி விட்றான். தள்ளி விட்டு வாயில் வச்சுருந்த தண்ணியால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறான். கண்ணப்பன் எச்சில் காலத்தி அப்பனுக்கு உபத்தாகிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரிங்க சிவபெருமான் எப்பவும் நம்மளுடைய கண்ணப்பன் எச்சில் காலத்தி அப்பனுக்கு உகப்பாயிற்று. சிவபெருமான் என்றைக்கும் நம்மக்கிட்ட இருந்து அன்பைத்தான் பார்ப்பார், வேறு எதையும் பார்க்க மாட்டார். அந்த வாயில் இருந்த தண்ணியை அபிஷேகம் பண்ணி அந்த பன்றி மாமிசத்தை வச்சு அந்த இலையெல்லாம் வச்சுட்டு இவன் கொஞ்ச நேரம் அந்த சிவபெருமான் பக்கத்துலேயே உக்காந்துட்ருக்கான். கொஞ்ச நேரம் ஆகுது. சரி சிவபெருமானுக்கு பிடிக்குமேனு திரும்ப போகிறான், பசிக்குமேனு திரும்ப போகிறான். அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அவன் வேட்டையாட போயிடுறான். இங்கே சிவகோச்சாரியார் வந்து பார்க்குறார். ஐயையோ பெருமானே, என்ன இது, பன்றி மாமிசத்தை உனக்கு வச்சுருக்காங்களா? ஒரு குச்சி எடுத்தார், பன்றி மாமிசத்தை தட்டி விட்டார். அந்த குச்சியை அந்த குச்சியை தலையில் 3 சுற்றி தூக்கி எறிந்துட்டு அந்த குச்சியை தொட்ட பாவத்துக்கு போய் ஆற்றுல குளிச்சுட்டு வந்து மறுபடியும் ஒரு அபிஷேகம் பண்ணி இலையெல்லாம் வச்சு வில்வ இலையெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணி பூவெல்லாம் வச்சுட்டு போயிட்டார். திரும்ப கண்ணப்பன் வந்து இதெல்லாம் களைச்சி விட்டு பன்றி மாமிசம் இந்த மாதிரி 2 பேரும் மாற்றி பண்ணுறாங்க. ஒரு 5-6 நாள் ஆச்சு. இவர் கோச்சாரியாருக்கு பயங்கர கோபம். ஏதோ ஒரு பாவி இப்படி பண்ணிகிட்டு இருக்கானேன்ட்டு அன்னைக்கு மறுபடியும் வந்து இந்த மாதிரி அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அவர் போயிட்டார். நைட்டு தூங்க போயிட்டார். அன்னைக்கு நைட்டு சிவபெருமான் வந்து சிவகோச்சாரியார் கனவுல வரார். இன்றைக்கி ராத்திரி அடுத்த நாள் ராத்திரி பாரு அப்படின்னு அந்த கண்ணப்பன் உன்னைய மாதிரியே தான் அன்பு பண்ணுறவன், அவனுடைய அன்பை நீ இன்றைக்கி பாரு அப்படின்னு சிவபெருமான் போயிடுறார். அடுத்த நாள் இந்த சிவகோச்சாரியாரும் ஒரு மரத்து பின்னாடி இன்னும் ஒளிஞ்சு பார்த்துட்ருக்கார். கண்ணப்பன் வரான் பன்றி மாமிசத்தோட. பார்த்தா சிவபெருமான் வலது கண்ணில் ரத்தம் உழுகுது. ஐயையோ பெருமானே, நான் போன நேரத்தில் யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க போலேன்ட்டு ஓடி குழந்தைக்கு அடிபட்டுச்சுன்னா எப்படி வருவா, அந்த மாதிரி வராது. அப்போ தான் ஒன்று ஞாபகம் வருது, ஊனுக்கு ஊன் ஊனுக்கு ஊன் அந்த மாதிரி அந்த கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அது ஞாபகம் வந்துச்சு. சரி சிவபெருமானே, உன் கண்ணுக்கு ரத்தம் வருதா, என் கண்ணை நான் தோண்டி அப்புறன்ட்டு அம்பை எடுத்தார்ல, கண்ணை தோண்டி அப்பி விட்டார். நான் சொல்கிறது ஈஸியாக சொல்லிட்டேன், கண்ணை தோண்டி அப்புனாலாங்க அந்த கஷ்டம் தெரியும். கண்ணை தோண்டி அப்பிட்டார். எல்லாம் ஷாக்காக பார்க்குற அந்த சிவகாச்சாரியார். அப்பாடா சிவபெருமான் கண்ணிலேருந்து ரத்தம் நின்றுச்சுன்னு பார்த்தா அடுத்த கண்ணிலேருந்து ரத்தம் வருது. ஐயையோ பெருமானே அப்படின்னு நம்மளாக இருந்தால் பயப்பட்டிருப்போம், நடுங்கியிருப்போம். ஆனால் கண்ணப்பர் மகிழ்ச்சி, ஏன் என்கிட்ட தான் இன்னொரு கண் இருக்குல்ல, அதை தோண்டி அப்புறதுக்கு முன்னாடி அவருடைய இடது காலை எடுத்து அவருடைய ஒரு காலை எடுத்து சிவபெருமானோடைய இடது கண்ணில் வச்சார். ஏன்னா அப்புறம் கண்ணை தோண்டிட்டா எங்கிட்ட அப்புறதுன்னு தெரியாது, செவத்தில் கீதை மன்னிச்சிருங்க கல்லில் கீதை அப்பிட்டாருன்னா சிவபெருமான் கண்ணில் கரெக்டாக அப்பணும்ல, எடுத்து அவருக்கு இடது கண்ணில் காலை வச்சு கண்ணை நோண்ட போனார்ல சிவபெருமான். அங்கேருந்து நெல்லு கண்ணப்ப
நெல்லு கண்ணப்ப நெல்லு கண்ணப்பன்னு 3 தடவை சொன்னார். கண்ணை அப்புவதற்கு நெல். இப்போ தான் சிவபெருமான் இவருக்கு கண்ணப்பர்னு பேர் கொடுக்குறார். ஏங்க எனக்கு ஒரு டவுட்டு, கண்ணை தோண்டும் போதே சிவபெருமான் தடுத்துருக்கக்கூடாதா? இதுக்கு ஒரு அருமையான ஒரு அர்த்தம் சோசோ மீனாட்சி சுந்தரமையான்னு ஒருத்தர் சொல்கிறார். சிவபெருமான் அவர் கண்ணில் பார்த்தார். இப்போது கண்ணப்பர் தோன்றி அவர் கண்ணை அப்பிட்டு இன்னொரு கண்ணை தோண்டும் போது கண்ணப்பருடைய அன்பு கண்ணால் சிவபெருமான் பார்த்தார். இதில் என்ன சிவபெருமான் சொல்ல வர்றாருன்னா, சிவகோச்சாரியரே, உன்னுடைய சடங்கு, அந்த சடங்கு கண்ணாலையும் கண்ணப்பனுடைய அன்பை அளக்க முடியாது, என்னுடைய அருள் கண்ணாலையும் அவனுடைய அன்பை அளக்க முடியாது. அவனுடைய அன்பு கண்ணோட பார்த்தா தான் அவனுடைய அன்பு கண் புரியுதுன்னு சிவபெருமான் சொல்கிறாருங்க. இந்த இச்சாசக்தி கிரியாசக்தி. இச்சாசக்தினா இறைவன் மேல் நம்ம இருக்கும் அன்பு. கிரியாசக்தினா நம்ம செய்யும் அந்த சடங்குகள். இந்த ரெண்டும் வேணும் சிவபெருமான இந்த கடவுளில் அடைய. இப்போது கண்ணப்பருடைய கண் வழியாக பார்க்குறாரு. இதில் இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? வலது பக்கம் சிவபெருமானோடைய பாதி, இடது பக்கம் அம்பாலோடது. அம்மா ஒத்துக்குவாளோ? எனக்கு தெரிஞ்சு இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் சிவபெருமானுக்கு வீட்டில் சரியான திட்டு விழுந்திருக்கும். பின்ன அம்மா பார்த்துக்கிட்டே இருப்பாரா? அப்போ சிவபெருமான் கண்ணப்பருக்கு காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்து, நீ இன்னையிலேருந்து சிறந்த தொண்டனாவாய், நீ 63 வரிசையில் வருவாய், இதுக்கப்புறம் என்னோட சேர்ந்துக்கன்னு சிவபெருமான் அவருக்கு கண்ணையும் கொடுத்து அவரையும் அவரோட பொற்பாதங்களில் சேர்த்துக்கிறார். இதுதான் நம்ம கண்ணப்ப நாயனார் வரலாறு. காளஹஸ்தியில் வாழ்ந்தார். இந்த வரலாறை ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் சிவராத்திரி அன்னைக்கு சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு இந்த நெல்லு கண்ணப்பன்னு 3 தடவை இந்த வரலாறு சொன்னால், அந்த வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் ரமணருக்கு வாயை திறக்கலை. அப்படியே கண் கலங்க அப்படியே அழுதுட்டு உக்காந்துடுறார். இதுக்கப்புறம் என்னால் சொல்ல முடியாதுன்னு வாயை திறக்கலை. அப்படியே உக்காந்துட்டு ஜீவசமாதி ஆகிடுறார் நம்ம ரமண மகரிஷி. அது ஒரு சிவராத்திரி நாள். கண்ணப்பர் வரலாறை சொல்லி ரமண மகரிஷி மோட்சத்துக்கு போனார். நம்மளை எல்லாம் குருதேவராக இருந்து நம்மளுக்கு அருள் பண்ணிட்டு நம்மளுக்கு வேண்டியதை தந்துட்டு நம்ம ரமண மகரிஷி சொல்லி நம்மளுக்கு நிறைய விஷயத்தை விட்டுட்டு போயிருக்கார். கண்ணப்ப நாயனார் என்ன அன்புங்க! கண்ணப்பர் மாதிரி அன்பு யாருனாலையும் பண்ண முடியாது. சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை அருநம்பி கண்ணப்பன் அடியார்க்கும் அடியேன்னு பாடுறார். அருநம்பியா எல்லா கலைகளையும் மன்னிச்சிடுங்க கலை நம்பி கண்ணப்பன் அடியார்க்கும் அடியேன், எல்லா கலைகளையும் கற்றறிந்த கண்ணப்ப நாயனார்.